சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஞானஸ்தானத்தை பற்றிய கோட்பாட்டை வாசிக்கின்றோம். அது ஏன் ஞானஸ்தானம் என்று எழுதப்பட்டுள்ளது? நாம் மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் ஒரே சரீரமாக ஞானஸ்தானம் பெறுகிறோம். இதுவே முதல் ஞானஸ்தானமாகும். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். 2வது ஞானஸ்தானம் தண்ணீர் ஞானஸ்தானமாகும். வேதத்தில் ஞானஸ்தானம் என்ற வார்த்தை முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. ஞானஸ்தானம் என்றால் கழுவுதல் அல்லது குளித்தல் அல்லது முழுகுதல் என்று பொருள். நாம் குளிக்கும்போது சரீரம் முழுவதையும் கழுவுகின்றோம். கை கால்களை மட்டும் கழுவினால் அது குளியலாகாது. அதே போல ஞானஸ்தானத்தில் நாம் தண்ணீரில் மூழ்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களையும் முற்றிலும் கழுவிவிட்டார் என்று சாட்சியளிக்கின்றோம். இரண்டாவதாக, ஞானஸ்தானத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் அவருடன் இணைந்திருப்பதை அறிவிக்கின்றோம். கிறிஸ்தேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நாம் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெறுகிறோம். அதாவது நாம் அவருடன் இணைந்திருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக மாறுகிறோம். அவருடைய ஜீவன் நம்மில் பாயத் தொடங்குகிறது. தண்ணீர் ஞானஸ்தானத்தில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை அறிவிக்கின்றோம். அவர் நம்மை உண்டாக்கினவர். அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அதனால்தான் அவர் மரித்தபோது நாமும் அவருடன் மரித்தோம். அவர் அடக்கம் செய்யப்பட்ட போது நாமும் அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் உயிர்த்தெழுந்தபோது நாமும் அவருடன் எழுப்பப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான நமது ஐக்கியத்தை இப்படியும் விளக்கலாம். குழந்தை பிறக்க இருக்கும் ஒரு பெண் மரித்துவிட்டால் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் மரித்துவிடும். அவளை அடக்கம் செய்யும் போது குழந்தையும் அடக்கம் செய்யப்படும். ஏதாவது ஒரு அதிசயத்தின் மூலம் அந்த பெண் மீண்டுமாக உயிர் பெற்றால் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் உயிர் பெறும். நம்முடைய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் அவருடன் இணைந்திருக்கின்றோம். நம்முடைய கர்த்தருடன் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் அறிவிக்கும்படி ஞானஸ்தானம் பெறுகின்றோம்.